ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க, நானும் பார்த்தேன். இதற்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது, இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். டாபிக் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள். அப்போ தான் இதை எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி மீனிங்கில் வருது, என்னென்ன ஃப்ரேசஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? அண்டு இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த டைட்டில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, பொங்கலை முன்னிட்டு அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். அதாவது பொங்கல் மட்டும் கிடையாது, உங்களுக்கு புரியறதுக்காக அந்த டைட்டில் போட்டிருக்கேன். ஆனால் பொங்கல் மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு விசேஷமான நாளாக இருக்கட்டும், முக்கியமான சம்பவமாக இருக்கட்டும், ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வார்த்தைகளெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பொங்கலை முன்னிட்டு, கிறிஸ்மஸை முன்னிட்டு, தீபாவளியை முன்னிட்டு, எலெக்ஷனை முன்னிட்டு, பலத்த மழையை முன்னிட்டு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி வார்த்தையில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடணும். என்ன அப்படின்னா, பொங்கலை முன்னிட்டு, கிறிஸ்மஸை முன்னிட்டு, எலெக்ஷனை முன்னிட்டு அப்படின்னா அது நடப்பதின் காரணமாக, அதன் நிமித்தமாக, அப்போ ரீசன், புரியுதுங்களா? அந்த ரீசன்னால் நமக்கு ஒரு சம்பவம் நடக்குது, நமக்கு ஒரு லீவ் கொடுக்குறாங்க, இல்லாட்டி ரோடுகள்லாம் பிளாக் பண்ணுறாங்க, ஏதோ நடக்குது. சரிங்களா? அப்போது நம்ம இந்த முன்னிட்டு அப்படிங்கிற வார்த்தையை எந்த நவுனு கூட யூஸ் பண்ணுறோமோ அந்த நவுன் அப்படி நடக்க போவதற்காக, இல்லாட்டி அது நடப்பதின் காரணமாக அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். சரிங்களா? அப்போ இதற்கான ஆங்கில ஃப்ரேஸ் என்ன நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த முன்னிட்டு அப்படின்னா இங்கே பாருங்கள், இன் வியூ ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இன் வியூ ஆஃப் ரொம்ப ரொம்ப ஃபார்மலான வேர்டு. நீங்கள் டாக்குமெண்ட்டில், ஸ்போக்கனில் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலி அக்செப்டபிள். புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு ரூட் வேர்டு இது, மறக்கவே கூடாது. இன் வியூ ஆஃப், இன் த வியூ ஆஃப் இல்லை, இன் வியூ ஆஃப் சொல்லி சொல்லி பார்க்கணும். நிறைய ரூட் வேர்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அதில் முக்கியமான ஒரு ஃபார்மலான இடத்துக்கு நம்ம சொல்கிறது இதுதான். அதாவது அதன் காரணமாக, பிகாஸ் ஆஃப் இருக்குது, டியூ டு இருக்குது, ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இருக்குது, ஓவிங் டூலாம் இருக்குது. அத்தனையும் இருந்தாலும் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுது, ஒரு விழா காலத்தை முன்னிட்டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இன் வியூ ஆஃப்ங்கிற வார்த்தையை நம்ம போட்டோம்னா பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த காரணத்திற்காக அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் எந்தெந்த இடத்துல நம்ம எந்த வார்த்தையில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளோட சென்டென்ஸோட நுவான்ஸ் சூப்பராக இருக்கும். நுண்ணியம், அந்த நுணுக்கம் நல்லாயிருக்கும். சரிங்களா? ரைட், பாருங்கள். ஸோ இங்கே நம்ம இன் வியூ ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து இன் வியூ ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க, வியூ ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோம்னா அதை தொடர்ந்து ஒரு நவுன் தான் வரணும். இல்லாட்டி என்ன ஈவெண்ட் நடக்குதோ அந்த ஈவெண்ட்டை தான் போடணும். ஃபுல் சென்டென்ஸ் தேவையில்லை. ஓகே, ரூட் வேர்டை தொடர்ந்து நவுன் தான் வரணும். ஓகே, எலெக்ஷன் அப்படின்னா த எலெக்ஷன், அவ்வளோதான். பொங்கலை முன்னிட்டு அப்படின்னா பொங்கல் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் போதும், அந்த நவுன் மட்டும் போதும். முழு வாக்கியம் தேவையில்லை. மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கோங்க, முழு வாக்கியம் வேண்டாம். ரைட், சரி. அப்போது இன் வியூ ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு அதற்கடுத்து எந்த சம்பவமோ அந்த சம்பவத்தை போட்டுட்டு ஒரு கமா போட்டுறணும். அதோட ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சது. பொங்கலை முன்னிட்டு கமா, ரம்ஜானை முன்னிட்டு கமா, பலத்த மழையை முன்னிட்டு கமா போட்டுட்டு அதற்கடுத்து வரக்கூடிய சென்டென்ஸு ஃபுல் சென்டென்ஸாக இருக்கணும். ஓகே, புரியுதுங்களா? அதற்கடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் ஃபுல் சென்டென்ஸ், மெயின் கிளாஸாக இருக்கணும். ஓகே, சரி. இப்போ என்ன அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ரீசனை சொல்லுது. என்ன ரீசன்? மழையை முன்னிட்டு, அப்போ மழை தான் காரணம். பொங்கலை முன்னிட்டு, அப்போ பொங்கல் தான் காரணம். அப்போது இந்த சென்டென்ஸ் ரீசனை கொடுத்துட்டு இந்த ஃபுல் சென்டென்ஸ் என்ன பண்ணுதுன்னா அதற்கான ரிசல்ட்டை கொடுக்குது. ஓகே, காரணம் என்ன, அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன, இதைத்தான் என்ன பண்ணுது அப்படின்னு அதை கன்வே பண்ணுது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு ரீசனை போடுறோம். என்ன ரீசன்? ஏதோ ஒரு ரீசன். ஓகே, அதற்கடுத்து அந்த ரீசன்னால், அந்த காரணத்தினால என்ன நடந்தது அப்படிங்கிறத பின்னாடி என்ன பண்ணுறோம், ஒரு சென்டென்ஸில் போட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணி ஒரு பெரிய சென்டென்ஸாக மாற்றிடுறோம். அப்படி போட்டால் தான் ஃபுல் மீனிங் வரும், இல்லாட்டி வராது. ஓகே, பாருங்கள், பொங்கலை முன்னிட்டு. ஓகே, இது முன்னிட்டா, இங்கே பொங்கல்னு வச்சுக்கலாம். பொங்கலை முன்னிட்டு ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சுது. எங்களுக்கு லீவு கொடுத்தாங்க, அது ஃபுல் சென்டென்ஸ். ஓகே, அப்போது பொங்கல் அப்படிங்கிறத காரணம், அந்த காரணத்தினால் கிடைச்ச ரிசல்ட் என்ன, எங்களுக்கு லீவு கொடுத்தாங்க, நமக்கு லீவ் கிடச்சிது. ஸோ இந்த பேட்டர்னில் தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அமையும். ஓகே, அப்போ ஃபார்முலா என்ன, இன் வியூ ஆஃப் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அதை தொடர்ந்து ஒரு நவுன், அதற்கடுத்து ஒரு சென்டென்ஸ். இப்படி இருந்தால் அந்த சென்டென்ஸ் பக்காவான பேட்டர்னில் இருக்குதுன்னு அர்த்தம்.
ஓகே, புரியுதுங்களா? இதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன் வியூ ஆஃப் அப்படிங்கிறத போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதற்கடுத்து என்ன சம்பவமோ, என்ன நவுனோ, அதாவது எது வந்து காரணமாக இருக்கிறதோ அந்த நவுனை தூக்கி போட்டு அதற்கடுத்து ஒரு ஃபுல் சென்டென்ஸ். சரிங்களா? அப்போது ரொம்ப சிம்பிளுங்க. அந்த இன் வியூ ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை எந்தெந்த சென்டென்ஸ் கூட வரும்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த இடத்துல முன்னிட்டு அப்படிங்கிற வார்த்தை இருக்குன்னு பாருங்கள். ஓகே, அதை பார்த்தீங்கனாலே போதும். அந்த முன்னிட்டு அந்த வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிற அந்த பர்டிகுலர் வார்த்தை தான் அந்த இன் வியூ ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை கூட வரக்கூடிய நவுன். அதுதான் அந்த சம்பவம், அதுதான் நடந்த ஈவெண்ட், நிகழ்வு, இல்லாட்டி நடக்க போகிற நிகழ்வு. ஏன்னா எல்லா டென்ஸுக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. சரிங்களா? பாருங்க, வரப்போகும் விடுமுறையை முன்னிட்டு கடை தனது நேரத்தை நீட்டித்தது. என்னன்னா, வரப்போகும் விடுமுறை, அப்போது லீவ் வரப்போகுது. அதன் காரணமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கடை வந்து இப்போ அதோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, வரப்போகும் விடுமுறையை முன்னிட்டு கடை தனது நேரத்தை நீட்டித்தது. ரொம்ப சிம்பிள். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? இன் வியூ ஆஃப் அப்படிங்கிற ரூட் வேர்டு வேணும். அப்படியே போடுங்க. பாருங்கள், இன் வியூ ஆஃப் நிறுத்திட்டு அடுத்து என்ன நவுன் இருக்குது, என்ன ஈவெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வரப்போகும் விடுமுறை இதுதான் நவுன். ஒரு ஃபுல் சென்டென்ஸ் தேவையில்லை, நவுன் மட்டும் இருந்தால் போதும். பாருங்கள், வரப்போகும் விடுமுறை அப்படின்னா த அப்கமிங் ஹாலிடே. ஓகே, த அப்கமிங் ஹாலிடே, அவ்வளோதான். அப்புறம் ஒரு கமா. பாருங்கள், இன் வியூ ஆஃப் தி அப்கமிங் ஹாலிடே, வரப்போகும் விடுமுறை முன்னிட்டு கடை தனது நேரத்தை நீட்டித்தது. ரொம்ப சிம்பிள். இந்த ஷாப், ஓகே, எக்ஸ்டெண்டட் its hours. அவ்வளோதான். பாருங்கள், இன் வியூ ஆஃப் தி அப்கமிங் ஹாலிடே த ஷாப் எக்ஸ்டெண்டட் இட்ஸ் ஹார்ஸ். என்னாச்சு? வரப்போகும் விடுமுறை முன்னிட்டு கடை வந்து அதோட நேரத்தை நீட்டித்தது. அவ்வளோதான். முக்கியமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னது? இங்கே தான், இன் வியூ ஆஃப் த அப்கமிங் ஹாலிடே. ஓகே, பின்னாடி வரக்கூடிய சென்டென்ஸில் உங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது முழு வாக்கியம். அந்த வாக்கியத்தை நீங்கள் தனித்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் செய்கின்றனர். ரொம்ப சிம்பிள், நமக்கு தெரியும். பாருங்கள், இன் வியூ ஆஃப் தேர்தலை முன்னிட்டு தானே, த எலெக்ஷன். ஓகே, பர்டிகுலராக ஒரு நவுனை சொல்கிறீங்க அப்படின்னா த போட்டே சொல்லுங்கள், ஆஃப் கடுத்து. பாருங்கள், ரைட். இன் வியூ ஆஃப் த எலெக்ஷன், தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் செய்கின்றனர். ஓகே, பிரச்சாரத்துக்கு இங்கிலீஷில் என்ன? கேம்பெயின் தானே சொல்லுவோம், அது அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். ஓகே, ஆனால் என்ன பண்ணுறாங்க? கேம்பெயினிங் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால கேம்பெயினிங். ஓகே, ஏன்னா ஆர் போட்டோம் அப்படின்னு அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அது கண்டினியூஸ் டென்ஸை காட்டும். சரிங்களா? பாருங்கள், இன் வியூ ஆஃப் தி எலெக்ஷன் தே ஆர் கேம்பெயினிங். கேம்பெயினிங் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, சில சமயங்கள் நமக்கு மறந்து போயிடும். ஓகே, கேம்பெயினிங். இன் வியூ ஆஃப் தி எலெக்ஷன் தே ஆர் கேம்பெயினிங். தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் செய்கின்றனர். ஓகே, தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. ரொம்ப சிம்பிள். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு, இந்த முன்னிட்டுங்கிற வார்த்தை முன்னாடி வந்துடணும். ஓகே, இன் வியூ ஆஃப் தமிழ் புத்தாண்டு தானே, அதுக்கு நமக்கு தெரியும் என்னது? தமிழ் நியூ இயர். ஓகே, பாருங்கள், இன் வியூ ஆஃப் தமிழ் நியூ இயர், தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு போட்டிகள் நாம் நடத்தினோம். ஓகே, அங்கே நாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. ஆனால் கடைசி இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நடத்தினோம் அப்படின்னா நாம தான் நடத்தியிருப்போம். ஓகே, அப்போ என்ன பண்ணோம்? ரொம்ப சிம்பிள். வி கண்டக்டட் கேம்ஸ். அவ்வளோதான். பாருங்கள், வி கண்டக்டட் கேம்ஸ், நாங்கள் போட்டிகளை நடத்தினோம். எப்போ நடத்தினோம்? தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு. இன் வியூ ஆஃப் தமிழ் நியூ இயர் வி கண்டக்டட் கேம்ஸ். அவ்வளோதான். ரம்ஜானை முன்னிட்டு டேவிட் நோன்பு இருப்பான். ஃப்யூச்சரில் நம்ம பேசுகிறோம். சரிங்களா? பாருங்கள், ரம்ஜானை முன்னிட்டு அப்படின்னா ரொம்ப சிம்பிள்.
அதே ரூட் வேர்டு தான், மாற்றமே இல்லை. இன் வியூ ஆஃப் ரமதான். ஓகே, இன் வியூ ஆஃப் ரமதான், ரம்ஜானை முன்னிட்டு டேவிட் நோன்பு இருப்பான். ஃப்யூச்சர் தானே, அப்போது வில் பி ஃபாஸ்டிங். அவ்வளோதான். ஓகே, இந்த சின்ன சின்ன சென்டென்ஸில் என்ன பண்ணிக்கணும், சொல்லி சொல்லி பார்த்துக்கணும், எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா சொல்லி 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 பாருங்கள். அப்போ தான் இந்த சின்ன சின்ன சென்டென்சஸ், பின்னாடி வர சென்டென்சஸ் எல்லாம் இருக்குல்ல, அது தப்பு இல்லாமல் நம்மளால் பேச முடியும். ஓகே, ரைட். இன் வியூ ஆஃப் ரமதான் டேவிட் வில் பி ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங், ஃபாஸ்டிங் சொல்லக்கூடாது, ஃபாஸ்டிங், அந்த எஃப் சவுண்டு வரணும். சரிங்களா? டேவிட் வில் பி ஃபாஸ்டிங். ரைட். சுனாமியை முன்னிட்டு நிவாரணங்கள் அளிக்கப்பட்டன. நமக்கு தெரியும் என்னது, அதே தான். ஓகே, இன் வியூ ஆஃப் சுனாமி. ஓகே, டி சுனாமி தான் போடணும், ஆனால் ப்ரனன்சியேஷனில் அந்த டீயை வந்து என்ன பண்ணிடணும், சைலண்ட் ஆக்கிடணும், சுனாமி. ஓகே, இன் வியூ ஆஃப் சுனாமி, இது இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா த சுனாமின்னு சொல்லணும், அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இன் வியூ ஆஃப் த சுனாமி, நிவாரணங்கள் அளிக்கப்பட்டன. நிவாரணங்கள்னால் பாருங்கள், ரிலீஃப் மெஷர்ஸ். இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், ரிலீஃப், ரிலீஃப் மெஷர்ஸ், அதுதான் நிவாரணங்கள். ஓகே, ரிலீஃப் மெஷர்ஸ் அளிக்கப்பட்டன, வேர் ப்ரொவைடட். ஓகே, இல்லாட்டி கிவன், அதனால கரெக்டு தான். கிவனும் போட்டுக்கலாம், ப்ரொவைடடும் போட்டுக்கலாம். பாருங்கள், இன் வியூ ஆஃப் த சுனாமி, இன் வியூ ஆஃப் த சுனாமி ரிலீஃப் மெஷர்ஸ் வேர் ப்ரொவைடட். ரிலீஃப் மெஷர்ஸ் வேர் ப்ரொவைடட். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு எங்கள் பள்ளி கட்டுரை போட்டி நடத்தியது. நம்ம ஸ்கூலெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது காமராஜர் பர்த்டேவாக இருக்கட்டும், பாரதியார் பர்த்டேவாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு சில காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைஸஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்ம இப்போ எழுதியிருக்கோம். பாருங்கள், பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு எங்கள் பள்ளி கட்டுரை போட்டியை நடத்தியது. ரொம்ப சிம்பிள். இந்த முன்னிட்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிறது தான் நமக்கு தேவையான நவுன். ஓகே, அப்படியே எழுத வேண்டியது தான். நம்மளோட ரூட் வேர்டு நமக்கு தெரியுமே. இன் வியூ ஆஃப், இன் வியூ ஆஃப் யாரோட பர்த்டே, பாரதியார் பிறந்த நாள், அதுதான் நமக்கு தேவையான நவுன். அப்படியே போடுங்க. மை பர்த்டேனா என்னுடைய பிறந்த நாள், பாரதி ஆர்ஸ் பர்த்டே அப்படின்னா பாரதியார் போட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் இயர்ஸ் அப்புறம் பர்த்டே, அவ்வளோதான். ஓகே, பாரதி யார்ஸ் இங்கே எழுதிடுறேன், பர்த்டே. ஓகே, நீங்கள் பிஹெச்ஏன்னு போட்டுக்கலாம், பிஏன்னு போட்டுக்கலாம். ஓகே, நோ இஷ்யூஸ். பாருங்கள், இன் வியூ ஆஃப் பாரதியார்ஸ் பர்த்டே எங்கள் பள்ளி கட்டுரை போட்டியை நடத்தியது. ஓகே, ஆர் ஸ்கூல் கண்டக்டட். கட்டுரை போட்டிக்கு நம்ம என்ன சொல்லுவோம், எஸ்ஏ காம்படிஷன் தானே, அப்படியே எழுதிட வேண்டியதான். பாருங்கள், தி எஸ்ஏ காம்படிஷன். ஓகே, எஸ்ஏ காம்படிஷன், சிம்பிள். பாருங்கள், இன் வியூ ஆஃப் பாரதியார்ஸ் பர்த்டே ஆர் ஸ்கூல் கண்டக்டட் தி எஸ்ஏ காம்படிஷன். ஓகே, அப்படியே கரெக்டாக ஒரு ஃப்ளோவாக சொல்லி சொல்லி பார்க்கணும். சொல்லிட்டீங்க, இடையில வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் எகைன் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டு மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது, அப்போ அந்த ஃப்ளோ வராது. ஓகே, ஸோ இங்கேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்படியே சொல்லி பாருங்கள். இடையில இங்கே ஸ்ட்ரக் ஆயிடுச்சா, எகைன் வாங்க, ஃபஸ்ட்டு அப்படியே வாங்க, ஸ்ட்ரக் ஆயிடுச்சா எகைன் வாங்க. அப்போது ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக எப்போ உங்களால் ஒரு கோர்வையாக படிக்க முடியுதோ, அதை வந்து சொல்லி பார்க்க முடியுதோ, அது வரைக்கும் திரும்ப 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 சொல்லி பாருங்கள். ஏன் அப்படின்னா, ஸ்ட்ரக் ஆகி படிச்சிங்க அப்படின்னா அதே ப்ராக்டிஸ் தான் என்ன ஆகும், நீங்கள் ரியல் டைமில் பேசும்பொழுதும் ஸ்ட்ரக் ஆகி தான் பேசுவீங்க. புரியுதா? அப்போ பயிற்சி செய்யும் பொழுதே அதை பர்ஃபெக்டாக பண்ணணும். பயிற்சி செய்யும் பொழுதே வரக்கூடிய அந்த தடங்களை, அந்த ஸ்ட்ரக் ஆகிறது, அந்த ஸ்டாமர் ஆகிறது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ரைட். மாநாட்டை முன்னிட்டு சாலைகள் தடுக்கப்பட்டன. மாநாட்டை முன்னிட்டு சாலைகள் தடுக்கப்பட்டன. ஓகே, இன் வியூ ஆஃப் தான் எப்பயும் போல் வந்துடணும். இன் வியூ ஆஃப் எதை முன்னிட்டு, மாநாட்டை முன்னிட்டு, அப்போ கான்ஃபரன்ஸ். ஓகே, எல்லாத்துக்கும் ஸ்பெல்லிங் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இன் வியூ ஆஃப் தி கான்ஃபரன்ஸ் சாலைகள் தடுக்கப்பட்டன. த ரோட்ஸ் தடுக்கப்பட்டன தானே, அப்போ பாஸ்ட். த ரோட்ஸ் வேர் பிளாக்ட். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இன் வியூ ஆஃப் தி கான்ஃபரன்ஸ் த ரோட்ஸ் வேர் பிளாக்ட். இன் வியூ ஆஃப் தி கான்ஃபரன்ஸ் த ரோட்ஸ் வேர் பிளாக்ட். மாநாட்டை முன்னிட்டு சாலைகள் தடுக்கப்பட்டன. ஓகே, சாலைகள் தடுக்கப்பட்டன. த ரோட்ஸ் வேர் பிளாக்ட். அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும் தனித்து. அப்போ தான் சிம்பிளாக என்ன பண்ண முடியும், நீங்கள் மற்ற டைமில் பேசும்பொழுதும் சொல்ல முடியும். போன வாரம் எங்கள் ஏரியாவில் ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க, இப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே சென்டென்ஸ் அப்படியே அங்கேயும் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் வீக் இன் மை ஏரியா த ரோட்ஸ் வேர் பிளாக்ட்.
ஓகே, லாஸ்ட் வீக் இந்த ரோட்ஸ் வர் பிளாக்ட் இன் மை ஏரியா எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். புரியுதுங்களா? அப்போது இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இடத்துல யூஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய இடத்துல சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்? பிரதமர் வருவதை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்போ பிரதமர் வருவது, அதை முன்னிட்டு. அப்போ ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இன் வியூ ஆஃப், ஓகே, யார் வரா? பிரைம் மினிஸ்டர் தானே. ஓகே, பிரைம் மினிஸ்டர்ஸ் என்ன போடணும்? கம்மிங்காக போடணும். பிரைம் மினிஸ்டர்ஸ் அரைவல் இப்படி தான் போடணும். சரிங்களா? பாருங்கள், இன் வியூ ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர்ஸ் அரைவல், பிரதமர் வருவதை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ரொம்ப சிம்பிள், பாதுகாப்பு பணிகள் தானே. அப்போது சேஃப்டி, ஓகே, சேஃப்டி மெஷர்ஸ். நம்ம முன்னாடி பார்த்தீங்களா என்ன எழுதணும்? ரிலீஃப் மெஷர்ஸ், அது நிவாரணங்கள். இது பாதுகாப்பு பணிகள். அப்போது சேஃப்டி மெஷர்ஸ், ஓகே, மேற்கொள்ளப்படுகின்றன, ஆர் டேக்கன். ஓகே, அவ்வளோதான். பாருங்கள், இன் வியூ ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ் அரைவல் சேஃப்டி மெஷர்ஸ் ஆர் டேக்கன். சேஃப்டி மெஷர்ஸ் ஆர் டேக்கன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரதமர் வருவதை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றனன்னு அர்த்தம். ஓகே, படுகின்றன, அதனால் ப்ரெசன்ட் இருக்கனால ஆர். ரைட்? அது பாசிவ்ல இருக்குது. ஓகேங்களா? ஊர் திருவிழாவை முன்னிட்டு பொருட்காட்சி அமைக்கப்படும். ரொம்ப சிம்பிள், வார்த்தைகள் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இன் வியூ ஆஃப் த டவுன்ஸ் ஃபெஸ்டிவல், அவ்வளோதான். நம்ம டவுன் தானே, அதனால் என்ன பண்ணிட்டோம்? த அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா வார்த்தை போட்டு வச்சு. இன் வியூ ஆஃப் தி டவுன்ஸ் ஃபெஸ்டிவல், ஊர் திருவிழாவை முன்னிட்டு பொருட்காட்சி அமைக்கப்படும். ஓகே, தி எக்ஸிபிஷன், ஓகே, தி எக்ஸிபிஷன் வில் பி அரேஞ்ச்ட். அவ்வளோதான், வில் பி அரேஞ்ச்ட். லெட்டர்ஸ் தெளிவாக தெரியாட்டி பரவாயில்ல, நான் சொல்கிறதுலேருந்து நீங்கள் அதை வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, பாருங்கள். இன் வியூ ஆஃப் தி டவுன்ஸ் ஃபெஸ்டிவல், in view of the town's festival, the exhibition will be arranged. The exhibition will be arranged. ஊர் திருவிழாவை முன்னிட்டு பொருட்காட்சி அமைக்கப்படும். கேப்டன் நினைவு நாளை முன்னிட்டு நான் அன்னதானம் செய்வேன். கேப்டன் யார்? நம்ம விஜயகாந்த் அங்கிள். ஓகே, கேப்டன் நினைவு நாளை முன்னிட்டு நான் அன்னதானம் செய்வேன். ரொம்ப சிம்பிள், பாருங்கள். இன் வியூ ஆஃப் கேப்டன் விஜயகாந்த். ஓகே, மெமோரியல் டே. ஓகே, மெமோரியல் டே தான் என்னது? நினைவு நாள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பாருங்கள். இன் வியூ ஆஃப் கேப்டன்ஸ் விஜயகாந்த்ஸ் மெமோரியல் டே, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நவுன். ஓகே, கேப்டன் விஜயகாந்தின் நினைவு நாள். அப்போ நினைவு நாள்னா மெமோரியல் டே. யாரோட நினைவு நாள்? அவரோட நினைவு நாள். அப்போ அவர் பேரை போட்டு அதற்கப்புறம் அந்த நினைவுலாம் நிற்கிற வார்த்தை போடணும். பேரை போட்டாச்சு, அதுக்கப்புறம் மெமோரியல் டேங்கிற வார்த்தை போட்டாச்சு. ஓகே, பாருங்கள். இன் வியூ ஆஃப் கேப்டன் விஜயகாந்த்ஸ் மெமோரியல் டே நான் அன்னதானம் செய்வேன். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஐ வில் டொனேட் ஃபுட். அவ்வளோதான். ஓகே, நான் அன்னதானம் செய்வேன். இந்த மாதிரிலாம் தமிழில் பேசும் பொழுது மீனிங் தெரில அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லிட்டு போயிருக்கும். ஐ வில் டொனேட் ஃபுட். ஓகே, இன் வியூ ஆஃப் கேப்டன் விஜயகாந்த்ஸ் மெமோரியல் டே, இன் வியூ ஆஃப் கேப்டன் விஜயகாந்த்ஸ் மெமோரியல் டே, ஐ வில் டொனேட் ஃபுட். ஐ வில் டொனேட் ஃபுட். ரொம்ப சிம்பிள் தானேங்க. அப்போது என்ன நவுன் வேணுமோ, அது எந்த சம்பவமாக இருக்கிறதோ, என்ன ஈவெண்ட்டோ, அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி இன் வியூ ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை போட்டோம்னா அதன் காரணமாக, அதை முன்னிட்டு, எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன் அதை முன்னிட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதற்கடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் நாம் அதனால் என்ன ஒரு வேலையை செஞ்சோம், இல்லாட்டி அது நிமித்தமாக என்ன ஒரு ரிசல்ட் நடந்துச்சு அப்படிங்கிற டோனில் நம்ம செகண்ட் வர ஒரு மெயின் கிளாஸை எழுதுகிறோம். அவ்வளோதான். ஓகே, ரைட். இதற்கான ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். குட் பேட் அக்லி படத்தை முன்னிட்டு நான் வேலைக்கு போகவில்லை. அந்த படம் வந்ததுனால நான் என்ன பண்ணல, வேலைக்கு போகல. சூறாவளியை முன்னிட்டு மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல மாட்டார்கள். கிறிஸ்மஸை முன்னிட்டு எனது நண்பன் என்னிடம் கேக் கேட்பான். கிறிஸ்மஸை முன்னிட்டு என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேக் கேட்பான். ஓகே, தீபாவளியை முன்னிட்டு ஒரு வாரம் விடுமுறை அளிக்கப்பட்டது. ஸோ ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நாம் என்ன ஒரு பர்டிகுலர் விஷயத்தை சொல்கிறோமோ அது முக்கியமான ஒரு ஈவெண்ட், புரியுதுங்களா? ரிமார்க்கபிள் ஈவெண்ட்.
அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு முன்னிட்டு தான் ஒரு சில விஷயம் நடக்குது. அப்போது நீங்கள் எவ்வளோ தான் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் இருக்குது, டியூ டு இருக்குது, ஆன் அக்கவுண்ட் ஆஃப் இருக்குது, ஓவிங் டு இருக்குது, இத்தனை இருந்தாலும் அந்த பர்ட்டிகுலர் ஈவெண்ட்டு ரொம்ப முக்கியமானது, ஒரு ரிமார்க்கபிள் ஈவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அங்கே தயவு செய்து இன் வியூ ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் எழுதி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும், பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இதுதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ.